guys, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு மேக்கப் டுட்டோரியல் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணியாச்சு. ஃபேஸ் வந்து ட்ரையாக இருக்கா? ஓகே, ட்ரையாக இருக்கு. நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. ஃபிட்மியோட ப்ரைமர் இதை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ப்ரைமர் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக வந்துட்டு டாட்டாக வச்சுக்கணும். இங்கே ஏர் வந்து ரொம்ப சில்கியாக இருக்கனால ஃப்ரண்ட்டில் வந்து விழுது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏர் பேண்ட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் யூஸ்வலாகவே வந்து யாராக இருந்தாலும் அப்லிஃப்ட் தான் பண்ணுவேன். பிகாஸ் அந்த ஸ்கின் வந்துட்டு டவுன்வர்ட்ஸ் பண்ணாமல் அப்வர்டில் பண்ணுறது பெட்டர். ரப் பண்ணாமல் ஜஸ்ட் டேப் பண்ணிக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. நெக்கில் கூட கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். லிட்டில் அமௌண்ட்டு தான் எடுக்கிறேன், ரொம்பலாம் எடுக்கலை. எடுத்து நெக்கை சின்னதாக ஒரு டாட்டாக வைக்கணும். அண்ட் நெக்லேயுமே வந்து நான் அப்வர்ட் தான் பண்ணுறேன். அப்வர்ட் மோஷன் இட்ஸ் பெட்டர். வாட்டரியாக இருக்கும். ட்ரை ஆகிற வரையும், செட் ஆகிற வரையும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். 2 minutes ட்ரை ஆகட்டும். ஆக்சுவலி இந்த ஏர் பேண்ட் என்னோடது. எனக்கு நிறைய பேபி ஹேர்ஸ் இருக்கும். ஸோ அதை ஹைட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த பொண்ணுக்கு நான் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபவுண்டேஷன், லாங் வேர் வெயிட்லெஸ் ஃபவுண்டேஷன். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தான் எடுத்து போகிறேன். இது அழகாக இருக்குது. என்னது இது? டாட்டாக வச்சுக்கோங்க போல, கையிலே எடுக்க வேண்டாம் இல்லை? சூப்பர். ஸோ எனக்கு ஒர்க்லெஸ் கம்மி இல்லை, என் கையில் வைக்க வேண்டாம். ஸோ ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்டிங் இப்படி டேப் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்டாப் பண்ணிகிட்டே பேசினா ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ரீசன் என்னென்னா, இவங்களுக்கு இந்த அமௌண்ட் பத்தலை. ஸோ இன்னும் கொஞ்சம் போட்டால் தான், ஏன்னா நம்ம மேக்கப் போட போகிறோன்ற ரீசனுக்காக தான் இது போடுறோம். ஸோ நான் லைட் மேக்கப் போடுற மாதிரி போடணும். அப்புறம் எதுக்கு? இவங்க ஆல்ரெடி ஃபேராக தான் இருக்காங்க. இன்னும் நிறைய ஃபவுண்டேஷன் போட்டால் தான் மேக்கப் லுக் கொடுக்கும். ஆக்சுவலி வந்து யூஸ்வலாக ஐ மேக்கப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது நம்ம கன்வீனியன்ட் தான். நமக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர் வச்சு ஃபாலோ பண்ணணுன்றதுலாம் இல்லை. நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி நம்ம ஸ்டெப்பை மாற்றிக்கலாம். ரைட்? நல்ல ஒரு பேஸ் கொடுத்தா தான் வந்து எல்லா இடத்துலையும் கவர் ஆகும். இந்த சைட்லலாம் சில பேருக்கு விட்டுருவாங்க இந்த பக்கம். அப்போ என்ன ஆகும்னா, நல்லா மேக்கப் பண்ணியிருப்பாங்க, இந்த இடம் மட்டும் காமிச்சு கொடுக்கும், இங்கெல்லாம் கவர் ஆகலை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எப்போவுமே நான் வந்து இந்த ஹெட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். கொஞ்சம் இல்லை, இம்பார்ட்டண்ட் என்னென்னா டாட்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் டாட்டாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா மேக்கப் போடும்போது அங்கங்கே திட்டாக தெரியும். இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு பேட்சாக இருக்கும். அப்போ வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மேக்கப் போட்டு யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த பேட்ச் இல்லாமல், பேட்ச் இல்லாமல் கிளியராக ஈவனாக அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட். இப்போ உங்களுக்கு ஐப்ரோஸும் இல்லை, ஏதோ தின்னாக இருக்குது. இப்போ நிறைய கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்குது. லிப்பு வந்து சின்ன லிப்பு. இப்போ அதை ப்ராட் லிப்பை நம்ம கொண்டு வரணும். நெக்கில் வந்து நம்ம போடணும். இந்த கார்னர்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் ஈவனாக தெரியும்.
க்ளோஸ் நெக் டிஷர்ட் போட்டிருக்கனால என்னால் போட முடியல. இப்போது சாரி ப்ளவுஸு அப்படின்னு போட்டிருக்கும் போது அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, டன். ப்ரெஷ்ஷை வந்து இப்போ தான் என்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கேன். ஸோ எங்கெல்லாம் டாட் இருக்கோ அவளுக்கு அவ்வளோவா எந்த கரெக்ஷனும் தேவையில்லை. பட் எனிஹவ் மேக்கப் போடுறோன்ற ஒரு ரீசனுக்காக அப்ளை பண்ணுறேன். பட் எங்களுக்கு தேவையில்லை. எனிஹவ் இங்கே கொஞ்சம் டார்க் இருக்கு, அதுக்கு யூஸ் ஆகும். ஒரு மோல் இருக்கு, அது வேணுமா? தெரியணுமா? மோல் கூடயா மறைப்பீங்க? மறைக்கணும்னா மறைக்கணும். Because you are a makeup artist, am I right? Yes, of course. Okay, just have a look. என்னடா மார்க் வரையிறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. கான்டர் கரெக்டா? Contour. உங்ககிட்ட தாங்க கேட்க. Yes, of course, yeah. வரையிறாங்கன்னு வந்து சொல்றேன், ஆனா அது வந்து ஃபேஸ் வந்து ஷேப் பண்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க, எனி கரெக்ஷன்ஸ் டு யூ நீட்? நான் எப்பவுமே கேட்டு தான் செய்வேன். ஏன்னா அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, நான் வந்து கம்பல் பண்ண மாட்டேன். இதுதான் கரெக்டுன்னு நம்ம பேசுகிறத விட அவங்களுக்குள்ள மனசில் ஓடும் சில விஷயங்கள். இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே ஒரு இங்கே அப்ளை பண்ணல, இங்கே டார்க்னஸாக இருக்குது, இங்கே லைட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் அவங்களோட விஷக்கே நான் கேட்டுடுவேன். ஓகேவா? கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து பவர் ஷட் டவுன் ஆகிருந்தது. ஸோ எங்களால் உட்கார முடியல. இருந்தாலும் இந்த மேக்கப் ஸ்வெட் ஆகி கொஞ்சம் மெஸ்ஸி ஆயிடுச்சு. எஸ் கோர்ஸ். இப்போ அதை வந்து கொஞ்சம் பார்த்து வர வச்சு கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஏதாவது ஸ்வெட்டிங் தெரியுதா? இல்லை, எனக்கு அவ்வளோவா ஸ்வெட் ஆகாது. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இஸ் இட் ஃபைன்? Yes, of course. Yeah, okay. இந்த சைடு, ரைட் அண்ட் லெஃப்ட், both the sides. Yeah, it's perfect. I'll tell you in the next episode how to reduce your dark circle And also this dark spots and all. Okay. Sure. Next is, so நான் வந்து பவுடர் அப்ளை பண்ணுறேன். Don't apply, just dust it. Dust it. யூஸ்வலாக அப்பர் ஐ அண்டர் ஐ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சைட்ஸ்லையும் நம்ம வந்து எக்ஸஸை வந்துட்டு. Can I give you a brush and we can use Yeah, it? of course. That's what I'm searching for that. Yeah, correct. Just dust, no, I don't like much of powder. Nah. Wait, yeah. Under. Nah. See, what will happen, you know, if I apply excess also, I can reduce it. You see, final touch. You can see the final touch. Okay. So we are using Blush. ஏன்னா வந்துட்டு அவங்க சிரிக்கணும், சீக்ஸ் அப்படி ஃப்ளஃபியாக இருக்கும், அப்போ வந்து ஷைனியாக இருக்கும். Right? Yes. Can you check it out? Next is now what I'm going to apply, you know? Highlighter. Yes, of course. Just little. That's it. Blend பண்ணிடலாம்.
color do you like, madam? Before that I'm going to use this eyeliner. ஐ மேக்கப் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன ட்ரெஸ் போட போகிறீங்கன்னு எனக்கு இது வரையும் நீங்கள் சொல்லலை. ஸோ நான் காமன் கலராக பார்ட்டி லுக் தான் பண்ணிருக்கீங்க. Okay. வெஸ்டர்ன் வேர் தான் பண்ணிருக்கேன். ஓகே, சாரிலாம் இல்லையா? அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாமா? சரி, அதனால இப்போ நான் காமன் கலராக தான் ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறேன். எந்த கலர்ஸும் இப்போ பர்பிளோ, ப்ளூவோ, எல்லோவோ இது எதுவுமே நான் அப்ளை பண்ணல. ஜஸ்ட் காமன் கலர் தான் உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். மர்ஜ் பண்ணிடுவோம். ஓகே, டோன்ட் வரி. ஐலைனர் யூஸ் பண்ண போறோம். ஐப்ரோஸ். Next lip gloss. Final output. All the credits to. ஓகே, நான் வந்து என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஸோ என்ன பண்ணிட்டு வந்தேனோ அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஏதோ மராட்டி சாரின்னு ஏதோ ஒரு சாரி கட்டி விட்டுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு எனக்கு தெரியல. ரொம்ப காமெடியாக இருக்குது. நான் உங்களுக்கு வேணால் ஃபுல் லுக் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.